ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் மேலே தவறான அபிப்பிராயத்தை கொண்டுள்ள நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா அந்த அப்படியே மாறி போகுது. ஒருத்தரை பார்த்த உடனே பிடிக்காது, பார்த்து பழகி பார்க்கும்போது தான் தெரிய வரும். அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவர் மேலே உள்ள அபிப்பிராயமே காவேரிக்கு மாறி போகுது. இதை சாரதா அம்மாக்கிட்டேயும் சொல்கிறாங்க. இப்போவாவது அவளுக்கு நல்ல புத்தி எப்படியாவது மாப்பிள்ளை ஏற்றுக்கிட்டாலும் ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இதுதான் ஊர்லேருந்து கங்கா குழந்தையோட பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இந்த பக்கம் யமுனாவும் வந்திருக்காங்க. 2 பேரும் வரதை பார்த்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிட்டு, என்ன திடீர்னு வந்திருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கேட்டு விசாரிக்க, வேறு எதுக்காகடி உன்னோட பர்த்டே இல்லை நாளைக்கு, அதனால தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி அதிசயமாக வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஒரு பக்கம் சந்தோஷப்பட, இன்னொரு பக்கம் என்னக்கா திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 12 மணிக்கு கேக் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை உள்ளே அனுப்பிட்டு ரெடி ஆகிட்டு வர சொல்கிறாங்க. இந்த பக்கம் அவங்களும் பார்த்திங்கன்னா அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் நம்ம பாப்பாவை கூட்டிகிட்டு வராங்க. எல்லாருமே ரெடி பண்ணி சர்ப்ரைஸாக கண்ணை மூடி வெளியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. நம்ம காவேரிக்கு அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக லைட் செட்டிங்லாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரி. அடுத்ததாக விஜய் குழந்தையோட ஓடி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கிட்ட ஓடி வராங்க. குழந்தைய பார்த்ததும் பார்த்திங்கன்னா சாரதம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கங்கா யமுனா பயங்கரமாக ஹாப்பியாக இருது மட்டும் இல்லாமல் குழந்தைய தூக்கி கொஞ்சவும் ஆரம்பிக்கிறாங்க. வராரு, அதுக்கப்புறம் விஷ் பண்ணுறாங்க. எல்லாருமே பர்த்டே விஷ் சொல்கிறாங்க. காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததாக கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கேக் கட் பண்ணுறாங்க. கேக் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம குழந்தைக்கு ஊட்டி விட்றாங்க. காவேரியும் மாறி மிஸ்ஸுக்கு ஊட்டி விடுறாங்க. எல்லாருமே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. காவேரியும் அம்மு தூக்கி வச்சுட்டு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஆட்டம் பாட்டம் அப்படின்ற மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம கங்கா என்ன பண்ணுறாங்க, காவேரி கிட்டே போயிட்டு, அப்பா நல்லா சூப்பராக ஹேண்ட்ஸமாக இருக்கார், பார்த்தம்மா சைட் அடித்தம்மா, அதுக்கப்புறம் நீயே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல காவேரி அப்படின்னு சொல்கிறது கேட்டு, அக்கா இன்னக்கா நீ வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காவேரியோட மனசுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் பாய் ஏற்கனவே இவர் தானே வந்திருக்காரு சொன்னதும் மனசுக்குள்ளவே விஜயை பார்த்து ஒரு சலசலப்பும் ஏற்படுது அவங்களுக்குள்ள. விஜய் பார்த்து ரசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் வருதோ இல்லையோ, ஆனால் கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா புதுசாக விஜயை காதலிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறாங்க. விதமான வாழ்க்கையை நம்ம விஜயோட வாழ போகிறாங்க. குழந்தையும் அவங்களும் சேர்ந்துக்கிட்டு பழைய ஞாபகங்கள் வரலன்னா என்ன, புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்கினாலே போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. சாரதமாக அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே தடவை கல்யாணம் பண்ணா என்ன, இன்னொரு தடவையும் மாமாவை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் அவ்வளோ அறியாமலே அவளும் அந்த குழந்தை மேலே பாசமாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் அம்மு காவேரி மிஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. அவகிட்ட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஸோ 2 பேருக்குள்ளே அம்மா பொண்ணு அப்படின்றத மீறி நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. அதனால் 2 பேருக்கும் நல்ல ஒரு புரிதலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிகிட்ருக்காங்க. வேறு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயத்தில் கூட இன்னொரு ட்ரீம் பாய் என்னோட கனவுல வராரு, அவரை வேணால் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மா கிட்ட. மட்டும் இல்லாமல் விஜய் அப்படின்ற பேரை ஏற்கனவே கேட்டதாகவும் அந்த பேரை கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதனால் விஜய் புதுசாக காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. அக்காவோட குழந்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் விஜயோட நல்லா பேச ஆரம்பிக்குது. இப்படி ஃபேமிலியில் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசிக்கிறாங்க. அக்கா யமுனா 2 பேருமே விஜய்கிட்ட பேசுறதை பார்த்துவே புரியல காவேரிக்கு. என்னாச்சு எல்லாருக்கும், எனவே இவங்க எல்லாருமே பழகின ஒரு ஆள் மாதிரி இந்த அளவுக்கு சந்தோஷமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமடைகிறாங்க. விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்க யமுனா கங்கா 2 பேருமே சொல்கிறாங்க, அவங்கள பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இனிமேல் எந்த ஒரு கவலையும் படாதீங்க. அதான் காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழைய ஞாபகங்கள் வந்துடும். அப்படியே பழைய ஞாபகங்கள் வரனாலும் நீங்கள் வருத்தப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே பாருங்கள் அவளுக்கு உங்களை பிடிச்சி போயிட்டு கூடிய சீக்கிரமே உங்களை கல்யாணமும் பண்ணிப்பா காவேரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் ஷேர் பண்ணுறாரு. காவேரிக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஏற்கனவே காவேரிக்கு கொடுத்துருந்தார் இல்லையா, சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் காவேரிக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை சேகரித்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு கிஃப்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே வாங்கின ஒரு ஞாபகம் வருது. இதே மாதிரி யாரோ நமக்கு கொடுத்தாங்களே அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரிக்கு கூடவே இருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்லேருந்தே வந்து முருகர் டாலர் வந்து போட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா கோல்டில் வந்து விஜய் தான் வந்து வாங்கி கொடுத்தாரு. ஸோ இந்த ஒரு கிஃப்ட்டை வந்து நம்ம காவேரிக்கு கொடுக்கும்போது அவளுக்கு வந்து பழைய ஞாபகங்கள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரியான ஒரு முருகர் டாலர் வச்சு ஒரு செயினோட வந்து வாங்கி கொடுக்குறாரு. பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்றது அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மாக்கிட்டேயும் வந்து கேட்டுட்ருக்காங்க. தம்பி தாண்டி கேட்டுச்சு, அதனால தாண்டி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியே நீ சொன்னியா, எதுக்காகமா இதெல்லாம் நீ போய் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியா காவேரி, உன் மேலே எந்த அளவுக்கு அன்பு இருந்தால் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா கிஃப்ட்டையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு உன் மேலே அன்பு வச்சுருக்காரு, நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து கிண்டல் பண்ண, அக்கா என்னக்கா நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி வெக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம காவேரியும். எல்லாரையுமே சொன்னதை வச்சு நம்ம விஜயும் வந்து மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நினச்சி பார்த்து தனக்குள்ளே வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அம்முவோட அப்பா எந்த அளவுக்கு நல்லவர், அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து நம்ம காவேரிக்கு வந்திருக்கு. அப்புறமா காவேரி புதுசாக வந்து விஜய் வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்களாம். இதுக்கப்புறமா இவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்க போகுது, பழைய மாதிரி நல்லபடியாக அமைய போதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.